ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே சித்தி வீட்டில் இருக்கேன். இங்கே என்னென்ன செடி இருக்குன்னு காட்டலாம் அப்படின்னு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பூ பூக்கிற செடி. ஓகே, அப்படியே வாங்க. பப்பாளி செடி இப்போ தான் ஒரு வச்சுருக்காங்க போல், 1 month ஆகுது. இன்னும் அது பெருசாக இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல். நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம். இது என்னோட சிஸ்டர் வந்து மிளகா செடி ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. இது 1 month ஆகுது. அது இப்போ ஏதோ கொஞ்ச நாள் ஆகுது. இன்னும் அது கொஞ்ச நாள் ஆகும் வளர்கிறதுக்கு. அப்படியே நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கருவேப்பிலை செடி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா வளர்ந்தோடனே இந்த பாட்லேருந்து எடுத்து கீழே வைப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ட் வச்சுருக்காங்க. இந்த ரோஸ் பிளான்ட்டு இந்த வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சிஸ்டரோட யூடியூப் சேனலில் பாருங்கள். ரோஸ் கிட்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சேனலில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே பாவக்காய் கொடி இப்போ தான் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் இது க்ரோத் ஆகும், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் ட்ரீ, அதாவது சீத்தாப்பழ மரம் சொல்லுவாங்களே அந்த மரம். நல்லா இது நிறைய பழம் எடுத்தாங்க. இதெல்லாம் பூ வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் வரதுக்கு. சப்போட்டா ஃப்ரூட் சொல்லுவாங்களா, சப்போட்டா பழம், அந்த மரம் இது. ஓகேங்களா? அப்படியே இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரீ வந்து இது வந்து இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா இது நித்திய மல்லி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மல்லி தான். இதுவும் நிறைய பூ பூத்துருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா மருதாணி செடி. இது கொஞ்சம் பாருங்க, மேலே நல்லா போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது கொய்யாப்பழ மரம் தான். பாருங்க, இதில் நிறையா பூ வச்சிருந்தது. இப்போ நிறைய பழம் எடுத்துட்டாங்க. இன்னும் அடுத்த சீசன் என்ன காய்க்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுவும் கொய்யாக்காய் மரம் தான். நடுவில் இருக்கு பாருங்க, இது வந்து மேங்கோ ட்ரீ. மேலே பாருங்க, அங்கே காய் நிறையா வச்சிருக்கு. இதில் கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க எடுக்கிறதுக்காக. இதுவும் அதுவுமே கொய்யாப்பழம் வச்ச மரம் தான். இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பூ வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய பழம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.